ஏலியன் ரோமலஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்னு நான் இந்த படத்தை சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை பயங்கரமாக பயமுறுத்தியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஏலியன் கவனன், ஏலியன் ப்ரொமத்தியஸ் அப்படின்னு 2 மூவி இருக்குது. அந்த மூவிஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதோட ஒரு சீக்குவலான மூவி தான் இந்த மூவி. இந்த மூவியோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட் அப்படிங்கிற ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டங்களை ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் எப்படி சைன் அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அது மாதிரி நீங்கள் ஈஸியாக சைன் அப் பண்ணி இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் நிறைய பொருட்களுக்கு 50% ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வேலன் யுட்டானி அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய பிளானட்டோட மூணில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நடத்திட்டு வர்றாங்க. மனுஷங்களை அங்கே வேலை வாங்கிட்டுருக்காங்க. அவங்களும் காசுக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க வேறு வழி இல்லாமல். அதில் ஒரு ஆளாக தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் கூட ஆன்டி அப்படிங்கிற ஒரு ரோபோட்டும் இருக்குது. ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாருக்குமே இங்கே வேலை பார்க்குறத விட்டுட்டு வேறு ஒரு பிளானட்டுக்கு போய் வாழணும் அப்படிங்கிறது ஆசை. ஹீரோயின் வந்து நான் வேலை பார்க்குற அந்த கெடு வந்து முடிஞ்சிருச்சு, என்னை இங்கேருந்து விடுங்க அப்படின்னு போய் கேட்க, அவங்க வந்து இன்னும் நீங்கள் பல வருஷங்கள் இங்கே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடித்து விரட்டிடுறாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற முடிவில் ஹீரோயின் வந்து இருக்காங்க. இவங்கள மாதிரியே இங்கேருந்து தப்பிக்கணும்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட ஒரு டீமாக சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவங்க இருக்க பிளானட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இவங்க தப்பிச்சு போகிறதுக்கான சில பொருட்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதை போயிட்டு இவங்க எடுத்தாங்க அப்படின்னா அவங்க தப்பிச்சிடலாம். பட் இவங்களுக்கு தெரியல, அங்கே வந்து ஆல்ரெடி ஏலியன்ஸ் வந்து இருக்குது, ஏலியனோட முட்டைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இவங்க உள்ளே போய் எல்லாத்தையும் வந்து கிளப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து இவங்க வெளியில் வந்தாங்களா, இவங்க நினச்ச மாதிரி வேறு ஒரு பிளானட்டுக்கு போனாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. கவனட்லேயும் சரி, ப்ரொமோத்தியஸ்லேயும் சரி, நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிஜியில் நிறையா விஷயங்கள் வந்து காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. ஸ்டோரியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த மொத்த படமுமே வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த படத்தை உருவாக்குனவங்க என்ன நினச்சி இது பண்ணாங்களோ அதில் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு குறை சொல்கிற மாதிரி படத்தில் ஒரு சீன் கூட இருக்காது. எல்லாமே வேறு லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட் இல்லைனாலும் ரத்தம்லாம் காமிக்கிற மாதிரி நிறையா சீன்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மள அறியாமலே கண்ணு மூடிடும். அந்தளவுக்கு அருவிருப்பான சீன்லாம் நிறையாவே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் ஒரு டீம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டீமில் இருக்க ஒவ்வொருத்தருமே அவங்களோட பங்கை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அந்த ஒரு ரோபோட் சொன்னேன் இல்லையா, அந்த ரோபோட் வந்து 2 கேரக்டரில் வந்து பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸ்டார்டிங்கில் அம்பி மாதிரி அமைதியாக இன்னசென்ட்டாக இருந்த ரோபோட்டு இடையில அன்னியன் மாதிரி மாறிடும். அதெல்லாமே சூப்பராக அந்த அந்த ஆக்டர் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர ஏலியன்கிட்டேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி நிறையா சீக்வன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு ஏலியன் இல்லை, 2 ஏலியன் இல்லை, கிட்டத்தட்ட 10-15 கிட்ட நிறைய ஏலியன்ஸ் வந்து வந்துடும். ஏன்னா இங்கே நிறைய முட்டைகள் இருக்கும், எல்லாத்தையுமே இவங்க வந்து கிளப்பி விட்ருவாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃபைனலி படத்தோட கிளைமேக்ஸ் ஸ்டார்டிங்கில் இருந்தே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ரொம்பவே பயந்துருப்போம். கிளைமேக்ஸில் உண்மையாகவே எனக்கு ஹார்ட்டு படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஹாரர் மூவியை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இந்த மூவி Disney+ Hotstarல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.